வெற்றி, இப்பவும் நான் சொல்றேன், உங்க அம்மாவை நீயே கொன்னுடுவ வெற்றி. நீயே கொன்னுடுவ. நீயே கொன்னுடுவ. அப்பா, நான் அம்மாவை பார்க்கணும்ப்பா. அவங்கள பார்த்து பேசணும். வெற்றி, ஒரு நிமிஷம் நில்லு. போறதுதான் போற. என்ன? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அப்பதான் அத்தை உன்னை பாப்பாங்க. டிவோர்ஸ் பேப்பரா? அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் எங்க அம்மாவை பார்ப்பேன். அதை நீ தடுக்க முடியாது. மரியாதையை ஒதுங்கி போயிரு. உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு அத்தை தான் சொன்னாங்க. நீ இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடலனா அத்தை உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல உன் இஷ்டம். எங்க இருக்க வெற்றி? வெற்றி, நான் வந்துட்டேன் வெற்றி. கோயில் நட சாத்துற வரைக்கும் அண்ணா அங்கே தான் இருப்பாரு. அதுக்குள்ளே எங்கள் அண்ணனை பார்க்க நீங்கள் அங்கே வரணும். நீங்க வந்தா அண்ணனோட வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்கள் வரலன்னா அவன் வாழ்க்கையில் நீங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாரு. வெற்றி எங்கேயும் காணுமே. நான் வரமாட்டேன் நினைச்சிட்டியா வெற்றி? வெற்றி, 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 நான் வந்துட்டேன் வெற்றி. எங்க இருக்க வெற்றி? வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? இங்க இருந்து போயிட்டியா வெற்றி? கடவுளே, இதுதான் நீ சொல்ற முடிவா? நானும் வெற்றி சேரக்கூடாதா? இதுதான் நீ விரும்புறியா? இதுதான் நீ எனக்கு சொல்றியா? யமுனா கடை வியாபாரத்துல ரொம்ப பிஸி ஆயிட்டா. ஒவ்வொரு நாளும் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே வராங்க. இன்னும் 4-5 பொண்ணுங்களை வேலைக்கு வச்சாதான் வியாபாரத்தை சமாளிக்க முடியும்னு சொல்றேன். ஆனா யமுனா கேட்கவே மாட்டேங்கிறா. சரண்யா, நான் பாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. சக்தி எங்க போனான்னு கேட்டதுக்கு வெளியில போயிட்டான்னு சொல்லிட்டு நீ வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க.
என்ன விஷயம் சரண்யா? இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. அத்தை, சக்தி வக்கீல பாக்குறதுக்காக போயிருக்கா அத்தை. என்னது, வக்கீல பாக்குறதுக்கா? எதுக்கு வக்கீல பார்க்க போனா? வெற்றிய டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்காக தான் வக்கீல் ஆபீஸ்க்கு போயிருக்கா. என்னம்மா சொல்ற? அவ ஏதோ கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்ப சட்டப்படியே பண்ண போறாளா? ஐயோ, நீ முதல்ல அவளுக்கு போனை போட்டு கிளம்பி வர சொல்லு. சரிங்க அத்தை. ஏ சக்தி, எங்க போயிட்டு வர? நீ வக்கீல பார்க்க போனியா? இதெல்லாம் உனக்கு வேண்டாம் சக்தி. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னாச்சு சக்தி? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏய், நாங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியா இருக்க? வக்கீல பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டு வந்த, முதல்ல அத சொல்லு. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. வாதனம், என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்க? மீனாட்சி அம்மா, நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சுமா. என்ன தனம்? அந்த ரங்கநாயகி அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கம்மா. அவங்களை இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? எதுக்காக விஷம் குடிச்சாங்க? நீங்க ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? சக்தியை டைவர்ஸ் பண்ண சொல்லி வெற்றி கிட்ட கேட்டாங்கம்மா. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால விஷத்தை குடிச்சிட்டாங்கம்மா. அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெற்றி தம்பி எங்க இருந்தோ ஓடி வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருமா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஐயோ அத்தை, அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. என்னம்மா சொல்றீங்க? விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சீங்களா? ஏமா இப்படி ஒரு பொய்யான டிராமா போட்டு எங்களெல்லாம் ஏமாத்துனீங்க? நீ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடணும். அதுக்கு தான் இப்படி ஒரு டிராமா பண்ண. இல்ல இல்லம்மா, இது நீங்களா பண்ணிருக்கவே மாட்டீங்க. என்னை இப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கு உங்க மனசு இடம் கொடுத்திருக்காதுமா. கண்டிப்பா இது இவளோட வேலையா தான் இருக்கும். இந்த பூஜா தாமா உங்க மனசை கெடுத்து இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை பண்ண வச்சிருப்பா. ஆமா, நான் தான் அத்தைக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? நடந்து முடிஞ்சத பத்தி பேசாம இனிமே நடக்க போறத பத்தி பேசு. அத்தை, இந்தாங்க இந்த டைவர்ஸ் பேப்பர்ல வெற்றியை கையெழுத்து போட சொல்லுங்க. அம்மா, இவ பேச்ச மட்டும் கேட்காதீங்கம்மா. இவ நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது பண்றவ இல்லம்மா. இவளெல்லாம் நம்ம கூட வச்சிருக்கிறதே தப்புமா. அம்மா, முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கம்மா. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இந்த டிராமாவுக்கு நீங்களும் உடந்தையா இருந்தீங்களா? அம்மா விஷம் குடிக்கலன்னு தெரிஞ்சும் எனக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருக்கீங்களாப்பா? டேய், என்னடா இப்படி சொல்ற? இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. உன்ன மாதிரி நானும் இவ விஷம் குடிச்சிட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான்டா நான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா இப்ப தான்டா தெரியுது, இதெல்லாம் இவ போட்ட பிளான்னு தெரியுதுடா. அம்மா, இவ கூட சேர்ந்து என்னையும் அப்பாவையும் நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல? சக்தியை பார்க்க போன என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு இதெல்லாம் டிராமான்னு சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. ஆமாண்டா பூஜா, கூட வெற்றி இதுல கையெழுத்து போடு. பேசு, நீ என்ன வேணாலும் பேசு. ஆனா நீ பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் இருந்தா இதுல கையெழுத்து போட்டு அப்புறமா பேசு. வெற்றி, முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. முடியாதுமா, என்னால முடியாதுமா. நீங்க
என்ன மாதிரி நாடகாடி கேட்டாலும் நான் இதுல கையெழுத்து போடவே மாட்டேன். தனு, இப்ப நீ சக்தி வீட்டுக்கு போ. டைவர்ஸ் பேப்பர்ல வெற்றி கையெழுத்து போட்டுட்டான்னு சொல்லி சக்தி கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் சக்திய நாம நினைக்கிற மாதிரி ஆட வேண்டிய ஆட்டத்தை ஆடி முடிச்சு வச்சிருவா. நீ போ. ஏய் சக்தி, இனிமே தாண்டி இருக்கும் உனக்கு கச்சேரி. சக்தி, இப்ப என்னம்மா பண்ண போற? உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சியா? நீ அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்த, அது இப்ப உனக்கே எதிரா வந்து நிக்குது பாத்தியா? வெற்றி அண்ணன் இப்படி பண்ணோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே கைமீறி போச்சு. இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல சக்தி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்கடி போற? எங்க போறா இவ? சக்தி, சக்தி நில்லு. ஏ சக்தி, சக்தி எங்க போற? ஏய் சக்தி, சக்தி ஏன் கதவு மூடுற? சக்தி, சக்தி கதவு தர. சக்தி, என்னம்மா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? கதவை தர. சக்தி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. ஏய் சக்தி, சக்தி நீ என்னடி பண்ற? ஏ சொன்ன கேளு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் வெற்றியை நான் தலை முழுக்கிட்டேன். இனிமேல் எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த வாரம் IAS எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கு. அதுக்கு நான் மும்மரமா படிச்சு தயாராக போறேன். ஐயோ அத்தை, என்ன? IAS ஆக்குறது தான் என்னோட லட்சியம். அது மட்டும்தான் என்னுடைய நினைப்புல இருக்கு. எனக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அத்தை, அம்மா, இதுக்குமா இப்படி பண்ணீங்க? இப்போ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? ஏமா இப்படி பண்ணீங்க? இந்த பூஜா நல்லவல்ல கெட்டவன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவ பேச்ச கேட்காதீங்கன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லியும் கூட இவ பேச்ச கேட்டு போய் விஷம் குடிச்ச மாதிரி ஏமா டிராமா பண்ணீங்க? இவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் இவ பேச்ச கேட்டு சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. நீ தானே என் நம்பிக்கைய சுக்குநூறா உடைச்ச. என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன். நான் நீட்ன பேப்பர்ல கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுவேன்னு நானும் தான் நம்பினேன். ஏண்டா, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த தெரியுமா? அதெல்லாத்தையும் நீ தானே ஒண்ணு இல்லாம பண்ண. சக்தியை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? முதல்ல உங்க மேல விழுந்திருக்கிற கொலைப்படியை தொடச்சு எறிவோம். அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஓ, அப்போ நீ அது வரைக்கும் அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டியா? ஏய், பேசவே பேசாத. ஆமா, என் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை மீறி பேசின நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். பாத்தீங்களா அத்தை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புவானா? இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா அத்தை? வேண்டாம், நான் இங்க இருந்து போயிடுறேன். போ, நீங்க கண்ணு முன்னால நிக்காம எங்கயாவது போய் தொலை. அப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். என்னால இந்த வீட்ல நிம்மதி இல்லையா? ஆ? இந்த வீட்ல நிம்மதி கெட்டு போனதுக்கு காரணமே உன்னாலதான். என்னைக்கு அந்த சக்தியை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கு போச்சு இந்த வீட்ல நிம்மதி. உன்னாலதான் தினம் தினம் அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க. புள்ள தான் பக்கம் இல்லாம போயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தெரியுமா? போது நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். டேய், எதுக்குடா அவ மேல கோவப்படுற? அவ என்ன அப்படி தப்பா கேட்டா? நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது அந்த சக்தி தான். அவளை டைவர்ஸ் பண்ணி தொலைன்னு சொன்னா அதை எதுக்குடா பண்ண மாட்டேங்கிற? அம்மா நீங்க புரியாம பேசாதீங்கம்மா. நம்ம வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். இவளாலதான் நம்ம குடும்பத்தோட நிம்மதியே கெட்டு போச்சுமா. உங்க மேல கொலைப்பழி விழுந்துச்சு. அதுக்கு காரணமே இவதாமா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஐயோ 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 ஐயோ, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா சொல்லுவாங்களே, அந்த மாதிரில இருக்கு இது. கடைசியில என் பொண்ணு மேல எல்லாம் பழிய போடுற நீ. ஏன்பா வெற்றி, உன் அம்மா மேல கொலைப்பழி விழுந்ததுக்கு என் பொண்ணா காரணம்? இப்படிலாம் அபாண்டமா பழி போடுறியே, உனக்கு இதெல்லாம் சொல்ல வாய் கூசல? என்ன அண்ணி, இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க? ஹலோ, சும்மா சீன் போடாதீங்க. உங்க பொண்ணு பூஜா ஒண்ணு நல்லவ கிடையாது. இவ செஞ்ச எல்லா அயோக்கியத்தனத்தையும் நான் ஒண்ணு விடாம நிரூபிச்சு காமிக்கிறேன். அம்மா இன்னும் ஒரு வாரம் பொறுங்கம்மா. அந்த ஒரு வாரத்துக்குள்ள இவளோட சுயரூபத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க விஷத்தை குடிங்க, இல்ல என்னமா பண்ணுங்க. அம்மா, நீ நம்ம துணிமணி எல்லாம் எடுமா, நம்ம எங்க இருந்து போயிடலாம். சரிம்மா. நீ ஏன் போனோம்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. அத்தை, இல்ல அத்தை, வெற்றி எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசிட்டு போறான். உங்க மேல கொலைப்பழி விழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு வாய் கூசாம சொல்லிட்டு போறான். இதுக்கு மேலயே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது அத்தை. நான் இப்பவே கிளம்பி போறேன். பூஜா நில்ல. வெற்றி பேசினதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் பேசுறதெல்லாம் தப்புன்னு அவனே ஒரு நாள் உணருவான். நீ பேசாம இங்கே இரு, உள்ள போ. அத்தை, எதுவும் பேசாத பூஜா, உள்ள போ. நீ நான் கொஞ்சம் யோசிக்கணும். வா சரண்யா. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரண்யாமா, என்னாச்சு உனக்கு? நான் என்ன பண்ணேன்? என்ன விஷயம் முதல்ல சொல்லு. விஷயம் என்னன்னு சொன்னாதான் உனக்கு புரியுமா? கடைசியில நீயும் அம்மா கூட சேர்ந்து சக்தியை தூக்கி எறிஞ்சிட்டல. நீ இப்படி பண்ணுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா. உன்னெல்லாம் என் அண்ணன் சொல்லவே எனக்கு பிடிக்கல. ச்சே, ஏன் இப்படி பண்ண? சரண்யா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப சொல்லு, உனக்கு என் மேல என்ன கோவம்? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டாடி, நான் வாங்கிக்கிறேன். சக்தியை டிவோர்ஸ் பண்ற பேப்பர்ல எதுக்கு நான் சைன் போட்டேன்? சொல்லு, ஏன் கையெழுத்து போட்ட? ஏய், என்ன சொல்ற நீ? நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டேனா? யார் உன்கிட்ட அப்படி சொன்னது? யார் சொன்னா என்ன? நீ எதுக்கு கையெழுத்து போட்ட? சக்தியை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்தது? முதல்ல அத சொல்லு. சரண்யா, நான் சொல்றத முதல்ல கேளு. நான் கையெழுத்தெல்லாம் போடவே இல்ல. நீதான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்க. அண்ணா, இதுக்கு மேலயும் என்ன ஏமாத்த நினைக்காத. ஹாஸ்பிடல்ல வச்சு நீ கையெழுத்து போட்டது அங்க இருந்த நர்ஸ் வந்து எங்க கிட்ட எல்லா உண்மையா சொல்லிட்டா. நர்ஸ் சொன்னாளா? எந்த நர்ஸ் சொன்னா? அம்மா விஷம் குடிச்சு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனாங்கல்ல, அந்த ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்குற நர்ஸ் தான் எங்க கிட்ட வந்து சொன்னா. ஓஹோ, எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலை நடந்திருக்கா? கண்டிப்பா இது பூஜாவோட வேலையா தான் இருக்கும். என்ன யோசிக்கிற? உங்கெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சே, அதை என்ன போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் போடவே இல்ல. போடலையா? அது மட்டும் இல்ல, அம்மா விஷத்தையும் குடிக்கல. அம்மா விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நான் கையெழுத்து போடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெற்றி தம்பி எங்க இருந்தோ ஓடி வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருமா.
ஆனா அந்த நர்ஸ் வீட்டுக்கு வந்து நீ கையெழுத்து போட்டுதா சொன்னாங்களே. எல்லாமே பொய் சரண்யா. சக்தி கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னையும் அவளையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டுதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. யாரு யார் அப்படி திட்டம் போட்டா? வேற யாரு? பூஜா தான். அவதான் அப்படி பண்ணிருப்பா. விஷம் குடிச்ச மாதிரி நடிக்க சொல்லி அம்மாவுக்கு இந்த கேவலமான ஐடியா கொடுத்ததும் அவதான். அவதான் நர்ஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லி சக்தி கிட்ட சொல்ல வச்சிருக்கா. அண்ணா, இப்ப அந்த பொய்யால என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? சக்தி உன்னை ஒரேடியா தலை முழுகிட்டானே. இனிமே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான். இரு, நான் இப்பவே போய் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அப்பதான் அவ உன்னை விட்டு பிரியாம இருப்பால. நான் போறேன். சரண்யா, ஒரு நிமிஷம் இல்ல. அண்ணா, சக்தி கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். அண்ணா, நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். கையெழுத்து போட்டதாவே அவன் நினைக்கட்டும். ஏன ஏன இப்படி சொல்ற? ஒரு தப்பும் செய்யாத என்ன 2 மாசம் அவ வீட்டுல வச்சு என்ன வேலை வாங்கினால, அதுக்கு பதிலா அவகிட்ட நானும் கொஞ்சம் விளையாட போறேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதாவே இருக்கட்டும். நீ எதையும் அவகிட்ட சொல்லாத.